ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஜிஆர் கைடன்ஸ். நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, NRF ரேங்கிங்கில் டாப் 300 ரேங்கிங்குள்ள எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்றதாக பார்க்க போகிறோம். அண்ட் NRF அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் சொல்லுவோம். அண்ட் இவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்திய முழுக்க இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ்க்கு ரேங்கிங் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ரேங்கிங் ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுபடி பார்க்கும்போது 2024 எந்த காலேஜ் எல்லாமே NRF ரேங்கிங்கில் லிஸ்ட் ஆகிருக்குன்றதாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டாப் காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் எம்ஜிஆர் ட்ரிபிள்னு சொல்லுவோம். ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்ஜிஆர் ட்ரிபிள் எக்ஸாம் மூலமாகவும் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் டைரக்ட் அட்மிஷன் மூலமாகவும் ஜாயின் பண்ண முடியும். செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நாகப்பட்டினத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். TNA கவுன்சிலில் இந்த காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு, GCTன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 100% ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறனால கவுன்சிலிங் மூலமாக மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் கட் ஆஃப் 190 எபோவ் இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் டாப் கோர்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்குங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர். இதுவுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். TNA கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் இருக்குங்க, சமயபுரமில் இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். TNA கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜுமே கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட செகண்ட் கேம்பஸ். இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இதுவுமே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோலில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் நாமக்கல். அண்ட் இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. TNA கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் KITன்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் இருக்குங்க. இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதுவுமே ஃபேமஸ் காலேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் KCG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் இருக்குங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா TNA கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ண முடியும், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் கரூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் கரூரில். அண்ட் இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் திருவள்ளூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான காலேஜ், அதுவும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் சூப்பரான காலேஜ் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் காஞ்சிபுரம் லொக்கேட் இருக்குங்க சென்னையில். அண்ட் இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் PSNA இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் திண்டுக்கல்லில் லொக்கேட் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னை திருவள்ளூர் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் RMD இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னை திருவள்ளூர் லொக்கேட் ஆயிருக்குங்க. இதுவுமே ஃபேமஸ் காலேஜ் தான். அண்ட் இந்த காலேஜுமே ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்குங்க. இது பிளேஸ்மெண்ட் வைஸ் சூப்பரான காலேஜ் கோயம்புத்தூரில். அண்ட் இந்த காலேஜுமே TNA கவுன்சிலிங்கில் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு 170 எபோவ் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ். அண்ட் இந்த காலேஜ்லுமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக அட்மிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் சவிதா யூனிவர்சிட்டியில் டீம்டு காலேஜுங்கிறனால டேரக்ட் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்குங்க. இதுவுமே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்குங்க. இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜுமே சென்னையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இப்போ பார்த்து இந்த காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தாங்க டீம்டாக இருக்குது. அது என்னன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. மற்ற எந்த காலேஜுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எதுவுமே கிடையாது. கவுன்சிலிங் மூலமாகவே அட்மிஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 175 எபோவ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்து இந்த காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் டவுட் இருக்குது, கட் ஆஃப் டவுட் இருக்குது, அது இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுதுன்னா எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டிஸ் டாப் காலேஜில் நாங்கள் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.